ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை டே கேண்டில்லையும் 1 ஹவர் கேண்டிலையும் 50 மினிட்ஸையும் அனலைஸ் பண்ணி நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான என்ட்ரி சி சைடா பி சைடா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி ஓவரால் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி, அதாவது மந்த்லிலையும் வீக்லிலையும் அனலைஸ் பண்ணி அதோட ட்ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் சேனலில். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸும் நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துடலாம் இதே வீடியோவில். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ லைனில் வரைஞ்சிருக்க ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, லோ இப்போ இங்கே வரைஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த எல்லோ லைனில் சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி ஃபார்மான கேண்டில் ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் நமக்கு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த லெவலில் இருக்குது. ஒன்ஸ் புல் பேக் இந்த இடத்துல எடுத்ததுன்னா திருப்பி எகெயின் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் அந்த வீடியோ, அதாவது நம்ம அனலைஸ் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைய டேவோட ஹைலோவை, அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை மார்க் பண்ணுறதுக்காக இன்றைய டேவோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதை நான் வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறேன். பாருங்களேன், ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலில் ஒரு லோவிலேருந்து ஹையை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கரெக்டாக இப்போ மார்க்கெட்டு நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்க ரீஜன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டாக ஒரு மேஜிக் நம்பர், அதாவது 0.618 லெவலில் பட்டு மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இதில் புரிஞ்சிக்கணும். நான் ஜஸ்ட்டு நார்மல் பிவோட் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இதில் இந்த இடம் பிவோட் பாயிண்ட்டு, இது R1. சரிங்களா? இங்கே R2 இருக்குது. கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து நமக்கு R1லேருந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நாளைய ட்ரேடிங் ஒரு அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகி முடிஞ்சிச்சுன்னா ஃபர்தராக இதை நம்ம அப் ட்ரெண்டில் கண்டினியூ பண்ணலாம் அப் டு 2 to 3 டேஸ்க்கு. சரிங்களா? ஸோ நாளைய ட்ரேடிங் டே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். எஃப்ஐஸ் கண்டினியூஸ் செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கும் 2333 கோடி கிட்ட செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இன்றைய டேவோட லோவை கட் பண்ணுறப்ப எகெயின் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு கீழே இறங்கி இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேயில் பார்த்துட்டோம். அதே மாதிரி டேயில் ஓவரால் வியூவில் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நெக்லைன் ப்ரீவியஸ் மந்தோட லோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு கீழே உடைக்கிறப்ப இன்னும் பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம். பட் இது நான் இப்போ சொன்னது லாங் டேர்ம் வியூவில். பட் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். ஸோ 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், பிவோட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் 1 ஹவர் கேண்டில் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருந்த இந்த லைனை இன்றைக்கி லோவை மார்க் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்காக இப்போ நம்ம இதுக்கு லோவை கட் பண்ணிக்கிறோன்னா எகெயின் இன்றைக்கி டேவோட லோ, அதாவது இந்த லெவல் கட் பண்ணுறப்ப இந்த இடம் சப்போர்ட் ஆகும். இது கீழே உடைக்கிறப்ப திருப்பி மார்க்கெட்டிங் வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 15 மினிட்ஸில் போயிட்டு இதுக்குள்ளே ஃபாலோ ஆகிட்டுருக்க ஒரு ட்ரெண்டு என்ன மாதிரியான சேனல் ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற ட்ரெண்டு இங்கே பாருங்கள். இந்த ஹையிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாட்டம்லேருந்து எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்டு கிளியராக காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளார என்ன மாதிரியான ட்ரெண்ட் எடுத்துக்கணுன்னா, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் இப்போ ஹையில் இருக்குது. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னா எகெயின் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. எகெயின் இப்படி போயிட்டு திருப்பி இந்த லோ ரீச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துட்டே பிரேக் அவுட் கொடுத்தோம் நமக்கு இந்த இடத்த ரீச் பண்ண ட்ரை பண்ணும். சரிங்களா? சரி, இப்போ அப் ட்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்து இப்படி போகிறதுக்கு. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணுன்னா,
இது ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ப்ரீவியஸ் டேவோட ஹையை தொட்டு ஒரு ரீட்டெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இப்போ மார்க்கெட் கால் சைடு போகணுன்னு வச்சிங்களேன், இந்த இடம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது 19,705 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 19,740 வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த லெவல் வரைக்கும் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹை 19,800 வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பை நமக்கு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி ஓகே, இப்போ இதே வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறது அப்படின்னா பாருங்கள், இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ வந்து 19,650 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அடுத்து நியர்பைலே பார்த்தீங்கன்னா 19,620 இந்த இடமும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,600. ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா. நீங்கள் 19,600க்கு கீழே இந்த ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே கட் ஆகிறப்ப மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா 19,540லேருந்து மார்க்கெட் 19,560 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா. 19,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 19,700க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 19,740 ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கூட கொடுக்கலாம். கொடுத்து திருப்பி அப்பாச்சுன்னா 19,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே 19,750க்கு கீழே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துச்சுன்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். அந்த கன்சல்டேஷன் கீழே பிரேக் அவுட் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். அப்போ 19,600க்கு கீழே சரிங்களா, நல்ல 19,600 கீழே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து 19,550 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்து 19,500 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக நிஃப்டியோட ட்ரெண்ட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸு. நம்ம டே கேண்டில்லேருந்து வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக டபுள் டாப் அடித்து பாருங்கள், இந்த இடம் கரெக்டான ரெசிஸ்டன்ஸில் இருக்குது மார்க்கெட்டு சரிங்களா. இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணால் கூட மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரணும், இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் இப்போ இந்த இடத்துக்கு கீழே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா எல்லோ லைன், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிச்சினாலும் நமக்கு புல்பேக் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை இது கீழே உடைச்சாலும் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த லெவல். இது கீழே உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வைலட் கலர் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலர் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை அண்ட் லோ. இதெல்லாம் மார்க் பண்ணி எதுக்காக வச்சுருக்கோன்னா, இது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. அதுக்காக தான் நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நமக்கு வந்து பாருங்கள், இந்த லெவலுக்கு இப்போ 44,540ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே இருக்கிற சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த லைனு, அது வந்து 44,400 ரீஜன் சரிங்களா. 44,400க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 44,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு கீழேயும் உடைக்குதுன்னு வச்சுங்க, 44,000 வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, எங்கெங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து மார்க் பண்ணுறேன் சரிங்களா. அதை வந்து ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன் டாட்டர் லைனில் சரிங்களா. இது எதை வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த இடம் ப்ளஸ் இதுக்கு பேக்கில் இருக்கிற இந்த லெவல் ப்ளஸ் இந்த லெவல் சரிங்களா. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 44,000 சரிங்களா. ஸோ 44,000 வந்து சைக்காலஜிக்கலாகவே ஒரு ரவுண்ட் நம்பர். அதே மாதிரியே வந்து ப்ரீவியஸாகவும் அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூலாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 மினிட்ஸில் வச்சு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பேங்க் நிஃப்டியில் எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு. அதே மாதிரி பாட்டமில் இந்த லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த லைனு. இது எதுக்காக நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
மார்க்கெட்டு இதை வந்து சேனல் மாதிரி கன்சிடர் பண்ணிச்சுன்னா ஒரு ஹை லோ எகெயின் ஹை இந்த இடத்துல இறங்கினா மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அப்படி எல்லாமே இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அடுத்தடுத்து ஹையை நோக்கி மேலே மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இதே வந்து ஹை சைடு போகுது, அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 45,200 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 45,300 ரீஜன். சரிங்களா, இதெல்லாம் இந்த கர்சர் வைக்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், $45,059 இதுவுமே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் ப்ளஸ் இந்த இடத்துல உள்ள கன்சல்டேஷன். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம கால் சைடு போகலாம், புட் சைடு போகலாமா, அப்படி போனால் என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 44,766 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 766 மார்க்கெட்டு ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு சின்ன கேப் அப் கொடுத்து மேலே ஓப்பன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 44,900 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 44,800க்கு மேலே நல்லா மூவ் ஆகுதுன்னா 44,900 வரைக்கும் வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த 100 பாயிண்ட்ஸை நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே மூவ் ஆனால் கூட 45,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் மேலே எங்கே வரைக்கும் போகலாம், 45,050 அந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டாக கண்டினியூ பண்ணிச்சுன்னா 45,200 வரைக்கும் மேலே ஏறும். அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மொமெண்டம் இருந்துச்சுன்னா 45,300 வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதே சப்போஸ் கீழே இறங்குது அப்படின்னா நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, ஸோ இதுக்கு கீழே இங்கே பாருங்கள் 44,680 இந்த லெவலுக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,530ஐயும் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து எகெயின் கீழே இறங்குறப்ப மார்க்கெட் வந்து 44,400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த இடத்துக்கு கீழேயும் பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்குச்சுன்னா 44,200 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி ரீச் ஆகிறப்ப நம்ம கன்சிடர் பண்ண இந்த லெவல் வந்து கிடைக்கலாம். சரிங்களா, இதே வந்து அப் ட்ரெண்டில் போனால் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து இப்படி மேலே ஏறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஸோ இந்த 2 ட்ரெண்ட் தான் பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக ட்ரெண்டு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக அந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப என்ட்ரி பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதா ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு எப்போவுமே ட்ரேடை ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.